ஹாய் வணக்கம். ஸோ ஒரு வழியா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. ஸோ ரிசல்ட்டுக்காக நம்ம எல்லாம் காத்திருப்போம். ஸோ இந்த தருணத்துல அங்கங்க பல எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பல அறிஞர்கள் வந்து சில அட்வைஸ் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்க வேற மாதிரி யோசிச்சிட போறாங்க. எலெக்ஷனோட தோல்வியோ இல்லை எலெக்ஷனோட வெற்றியோ எதா இருந்தாலும் சமமா பார்க்க சொல்லுங்க அப்படின்னு பல அறிவுரைகள் இங்க பறந்துட்டு இருக்கு. பட் நீங்க எனக்கு இது எப்படி எடுத்துக்க தோணுது அப்படின்னா, ஒரு படத்துல வரும் இல்லையா, இப்ப பாரு ஜீவா சட்டை கிழிப்பான் பாரு அப்படின்னு. ஸோ நார்மலா இருக்க குழந்தைகள் நம்ம உசுப்பேத்தி விடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்க வந்து ஸோ நீங்க பேசுற எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க பர்சன்ஸ். ஸோ அப்போ இதை வந்து இன்னைக்கு அரசாங்கமும் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்க நீதிபதிகள், இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்ல இருக்க பர்சன்ஸ் நீங்க இது உங்களுக்கு தோணலாம். இல்ல இந்த இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி போடுங்க, இல்ல இந்த மாதிரி போடாதுங்கன்னு சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ இதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்டே நீங்க சொல்லலாமே. சம்பந்தப்பட்ட தலைவர்கிட்டே சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லலாம், ஒரு 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 அறிக்கை விட சொல்லலாம். இதைத்தான் அவங்க சொன்னா கேட்பாங்க. சோ இந்த அளவுக்கு தான் உங்களுடைய பவர் இருக்குதா? இல்ல ஒருவேளை குழந்தைங்க அப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைகளோ தமிழ்நாட்டில் இருக்க பசங்களோ இந்த லெவல்ல தான் இருக்கீங்களா? எனக்கு புரியல. சோ ஒரு யாரோ ஒரு நம்ம தலைவரை ஏத்துக்கிட்டோம், ஓகே. பட் ஒரு அரசியல் தலைவர் அவரு இன்னைக்கு தோப்பாரு, நாளைக்கு ஜெயிப்பாரு, இன்னைக்கு ஜெயிப்பாரு, நாளைக்கு தோப்பாரு. சோ இத கூட ஒரு சமநிலையில, அதாவது மகாபாரதத்துல சொல்ற மாதிரி தோல்வி பத்தின சுகமோ துக்கமோ என்னிடம் இல்லை, நான் எல்லாமே சமமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு குழந்தைங்க அந்த மனநிலைக்கு வர முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த மாதிரி விஷயத்துல பார்த்து கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல பெரியவங்க நம்ம அதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. எந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸாம்லயோ இல்ல வாழ்க்கையிலயோ இல்ல எந்த விஷயத்திலயும் நம்ம தோத்தோம் அப்படின்னா அந்த தோல்வி எப்படி எடுத்துக்கணும், ஜெயிச்சோம் அப்படின்னா அந்த வெற்றி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பேரண்ட்ஸ் தான் இருக்கு. இல்ல குழந்தைகள் அந்த மாதிரிதான் ஒருவேளை மனநிலை நம்ம பண்ணிட்டோமோ, தலைவர்களை வெளியில தான் தேட வச்சுட்டோமோ, இங்க நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா, ஏன் ஒரு பேரண்ட்ஸால ரோல் மாடலா இருக்க முடியாதா? ஒரு அம்மா அப்பாவால வந்து அந்த குழந்தைகளை ஹீரோ மாதிரி பார்க்க வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிச்சு குழந்தைங்க வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா உங்களை ஹீரோவோ உங்களோட ஹீரோயினியா பார்த்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து வெளியில ஒரு ஹீரோவையோ இல்ல வெளியில ஒரு பர்சன்ஸை வந்து ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இந்த அளவுக்கு ஒரு குழந்தை ஒரு வெளியில ஒரு நபருக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதை ரசிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாரையும் ரசிக்கலாம், எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். பட் ஆனா அவங்கள வந்து அடிக்ட் ஆகுறாங்க அவங்க மேல அப்படின்னா என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க பேரண்ட்ஸ்? சோ இத பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது அவசியம். நான் கிளாஸ் எடுக்கிறேன், கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளுக்கு மேல பாக்குறோம் ஒரு மாசத்துல. குழந்தைகள் நார்மலா தான் இருக்காங்க. சோ அவங்க எல்லாத்தையும் ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. சோ இதை கவனமா பேசணும். இதை பத்தி பேசுறவங்க எல்லாருமே. சோ எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் எப்படி வேணாலும் வரட்டும். சோ இங்க நம்ம அப்பா அம்மா தோசை சுட்டாலும், நம்ம அப்பா அம்மா இட்லி சுட்டாலும், நம்ம அப்பா அம்மா சாப்பாடு போட்டாலும் நம்ம சாப்பிட முடியும். சோ நம்மளுக்கு முக்கியம் எல்லாமே நம்மளோட ஃபேமிலி தான். சோ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய எய்ம், நீங்க அடுத்தடுத்து என்ன ஆகணும், நம்ம எப்படி அந்த இடத்துல போய் உட்காரலாம், எப்படி இன்னைக்கு உங்க தலைவர் நீங்க ரசிக்கிறீங்க பாருங்க, அந்த தலைவரோட பொசிஷன்ல நம்ம எப்படி போய் உட்காரலாம் அப்படின்னு யோசிங்கப்பா. எப்படி காலாகாலமா ஒருத்தனுக்கு பின்னாடி இருந்து கை தட்டிட்டோ இல்ல காலாகாலமா ஒருத்தன் இருந்து தலைவா ஊ அப்படின்ட்டே இருக்க போறோமா? நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும். அதுக்கு வந்து அடுத்தவங்களோட வெற்றிக்கு நம்ம பின்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது. ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. நீங்க நாளைக்கு நல்ல லீடரா வர்றதுக்கான வேலையை பாருங்க. ஓகே.